Hi friends, welcome to JK Silks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஜார்ஜெட் silk sarees தான் நம்ம பார்க்க போறோம். பனாரசி ஜார்ஜெட் silk sarees. நிஜமாவே சொல்றேன், குவாலிட்டி வந்து அவ்வளோ ஸ்டன்னிங்கான ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் குவாலிட்டி தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் பனாரஸ் சாரியில இது ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் வேற ஃபோல்ட் இருக்கனால கொஞ்சம் இதுல காமிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ ஒன்று மட்டும் நாங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிச்சிடும், மீதி வந்து நான் கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன். நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபோல்டிங் இது வந்திருக்கு. ஸோ அதனால் ஓகேங்களா. ஸோ இந்த சாரியோட வியூ பார்த்துடலாம். இது வந்து சூப்பரான ஒரு பார்டர், ரொம்பவே ட்ரெண்டிங்கான பார்டர் பாருங்கள். ஃப்ளவர் மாதிரி இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்டிக்காக ஒரு பார்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ளவராக இருக்கும் நம்ம எல்லாத்துலேயும். அப்போ இது வந்து ஃப்ளவரையே ஒரு ஆர்டிஸ்டிக்கலாக ஒரு வரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து இது இருக்குது ஃப்ளோரல். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு காமனான ஒரு டிசைன். சாரியோட டிசைன் பார்த்தீங்கன்னா வைர ஊசி. ஓகேங்களா, பழைய கால பியோர் சில்க் சாரி காஞ்சிபுரம் சாரியில் வைர ஊசினா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வராது, ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கல் லைன்ஸ் வராது, இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸ் தான் வரும். அதுதான் வந்து வைர ஊசி சாரின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கோடு வந்தாவே போதும், அது நானே அப்படி தான் சொல்கிறேன் வைர ஊசி. ஏன்னா எல்லாரும் அப்படி சொல்கிறதுனால வைர ஊசின்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் தான் வைர ஊசி சாரீஸ். ஓகேங்களா. ஸோ இந்த சாரியோட கான்செப்ட் வந்து வைர ஊசி பேட்டர்ன். இது வந்து பார்டர், அதே மாதிரி டாப் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான டாப் சைட் பார்டர், சின்ன பார்டர். ஓகேங்களா. ரியலி நான் சொல்கிறேன், அந்த குவாலிட்டி வந்து குவாலிட்டி ஆகட்டும், சாஃப்ட்னஸ் ஆகட்டும், அல்ட்ரா சூப்பர்னு சொல்கிறோம். சூப்பர் அப்படின்றது என்ன சொல்கிறது, டாப் நாச் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி தான் இந்த சாரீ. நீங்கள் ஒரு டைம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் வேறு டிசைன் இல்லை, இதே டிசைனில் கூட வேறு கலர் வாங்குவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பாடி ஹக்கிங்காக இருக்கும். இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் இதனோட ப்ளஸ்ஸு. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பர்சனலி எனக்கு இந்த மெட்டீரியல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சித் பல்லு ஸ்டைலில் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. இந்த சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ். ஓகேங்களா. ஜென்ரலி இது வந்து ஒரு மாதிரி ரா சில்க் மெட்டீரியல் மாதிரி கொடுப்பாங்க. இது ஒரு மாதிரி கிரேப் சில்க் மெட்டீரியல் மாதிரி இது இருக்குது உங்களுக்கு வந்து சாஃப்டாக. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் ப்ளவுஸ். ஓகேங்களா. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கலர் வந்து மரூன் கலர். ஓகேங்களா. ஸோ இந்த சாரீக்கு ப்ளவுஸ் இது. இந்த சாரியோட ரேட்டு தான் நான் சொல்கிறேன். நிஜமாவே நான் வந்து 2-3 குவாலிட்டி நானும் ஜார்ஜெட்டில் வச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம எல்லாமே 1 by 1 போட தான் போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டிக்கும் இந்த ரேட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரேட்டு தான் இந்த சாரியோட ரேட்டு. இந்த கோட் நம்பரோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்ன நீங்கள் கசங்கினாலும் கசங்கவே கசங்காது. ஸோ அப்படி இருக்குது மெட்டீரியல். எப்படி கசக்குனா கூட உங்களுக்கு கசங்கவே கசங்காது, திருப்பி பவுன்ஸ் பேக் மாதிரி வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல். சாரியோட ரேட்டு வந்து நிஜமாவே சொல்கிறேன் ஒரு அஃபோர்டபுள் ரேட் தான். 999 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. ஓகேங்களா. இந்த சாரியோட ரேட்டு 999 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. நீங்கள் இது ஒன்று வாங்கி ஏற்கனவே யாராச்சும் ஜார்ஜெட் சில்க், கிரேப் ஜார்ஜெட் இந்த மாதிரிலாம் ஆன்லைன் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த சாரியை வாங்கி கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இதனோட குவாலிட்டி எந்த அளவுக்கு டாப் நாச்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. 999 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. நார்த் இந்தியா வந்து 30 rupees எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா. ஸோ இதில் கலர்ஸ் மட்டும் 1 by 1 பார்த்துடலாம். ஸோ இது எவ்வளோ பீசஸ் வேணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், யூனிஃபார்ம் வேணும்னாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ரெடி ஸ்டாக்காக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு செட்டு தான் இருக்குது. ஆனால் கம்மிங் வீக்ஸில் நிறைய கலர்ஸ் நிறைய ஸ்டாக் வரப்போகுது. சேம் டிசைன், சேம் கலர் சார்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ராமா ப்ளூ கலர். ஓகேங்களா. கலர் வேரியேஷன்ஸ் இதில் வருது, பட் எக்ஸாக்ட்லி இது வந்து ராமா ப்ளூ, ஒரு பியோர் சில்கில் ராமா ப்ளூ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சேம் அதே கலர் தான் இதனோட ரியல் கலர். ஓகேங்களா. டாப் சைட் பார்டர், ஜரி குவாலிட்டியும் பாருங்கள், க்ளோசர் வியூவில் காமிக்கிறேன். ஒரு ஃபைன் ஜரி கலரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு எல்லோ கோல்டு இருக்கு இல்லையா, அந்த ஷேட் ஆஃப் ஜரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு ராமா ப்ளூ, உங்களுக்கு இதில் வேறு ப்ளூவாக தெரியுது, எக்ஸாக்ட்லி இது ராமா ப்ளூ. இதனோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சாரிக்கும் ப்ளவுஸ் வந்து உள்ளாரியே வச்சுருக்காங்க, தனியாக வெளியே இல்லை. ஓகேங்களா. வாஷ் கேர்ன்னு சொல்லிட்டு இது பெருசாக எதுவுமே இல்லை. இது வந்து ப்ளவுஸ். ஓகேங்களா. ராமா ப்ளூ
எக்ஸாக்ட் கலர் நேம் நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. இது ராமா ப்ளூ கலர். நான் ஆங்கிள் மாற்றியும் பார்க்குறேன், கலர் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது, வேறு ப்ளூ தான் காமிக்குது. இது எக்ஸாக்ட்லி ராமா ப்ளூ கலர். ஓகேங்களா? இந்த சேரில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிங்க் ஷேட். பட்டு ரோஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கலர் ஆஃப் பட்டு ரோஸ் கலர் தான் இந்த கலர். ஓகேங்களா? உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் ரியல் கலர். பட்டு ரோஸ் கலர் இதெல்லாம் வந்து ரேராக இருக்கும். பிங்க்லேயே நிறைய ஷேட் இருக்கும். பட் ஆனால் இந்த பிங்க் வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரோஸ் பிங்க். ஓகேங்க, பட்டு ரோஸ் பிங்க்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த எக்ஸாக்ட்லி அந்த கலர். உங்களுக்கு வீடியோவில் இது என்ன கலர் தெரியுதுன்னு தெரியல, நான் இந்த பக்கம் சைடாக வச்சு காமிக்கிறேன். எப்படி காமிச்சாலும் கலர் வேரியேஷன்ஸ் வருது. நான் க்ளோசர் வியூவில் வேணால் கண்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ரியல் கலர், பட்டு ரோஸ் கலர். தெரியுதுங்களா? ஸோ சூப்பரான ஒரு பிங்க் ஷேட். இந்த பிங்க் ஷேடு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ரேராக தான். ஏற்கனவே வேறு ஏதோ ஒரு இதில் நம்ம இந்த கலர் காமிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இதில் தான் வருது. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க டை எல்லாமே பியோர் சில்க் சாரீஸ்க்கு யூஸ் பண்ணுற டை. ஸோ நீங்கள் பியோர் சில்க் சாரியில் வர அந்த கலர்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த சாரியில் பார்க்க முடியும். நார்மலான சாரீ நார்மலான டை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு கைண்ட் ஆஃப் நார்மல் டைங்கெல்லாம் இருக்குது. டைஸ் எல்லாமே கம்மி விலையில் அதிலெல்லாம் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ். ஆமாம், ப்ளவுஸ் பாருங்கள். ஓகேங்களா? நார்மலான ப்ளவுசஸ் நார்மலான டை யூஸ் பண்ணால் அதில் வந்து இருக்கிற கலர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த கலர் வந்து வராது. ஸோ கலரை வச்சியும் ஓகேங்களா, ஒரு சாரியோட காஸ்ட் வந்து ஜஸ்ட்டு வந்து வெறும் டிசைனை மட்டும் பார்த்து நீங்கள் வாங்கவே முடியாது. அந்த சாரியோட கலருக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து ரேட் வேரியேஷன் ஆகும். அது பெரிய ஷோரூமில் போகும்போது தெரியும், இங்கே மட்டும் எப்படி இந்த மாதிரி கலர்லாம் வருது, நாமெல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி கலரே வரதே இல்லையே, நம்ம நிறைய டைம் ஆதங்கமாக பார்ப்போம். அதுக்கு காரணம் வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே காஸ்ட்லி. அது வந்து சாதாரண டையில் அந்த கலர் வராது. அது வந்து பியோர் சில்க் யூஸ் பண்ணுற அந்த டைஸில் தான் வரும். அந்த டையை வந்து எடுத்து இங்கே நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த சாரியோட காஸ்ட்டு ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து இதே டிசைன் அங்கே வந்து வேறு கலர் இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸோ கலர்ஸ் ஆல்சோ மேட்டர் ஃபார் ப்ரைஸ். ஓகேங்களா? ஒரு சாரியோட ப்ரைஸ்க்கு கலரும் மேட்டர். ஸோ அதனால் நிறைய இதுக்கு பின்னாடி இருக்குது. ஒரு இது இடத்துல கம்மியாக கிடைக்குன்னா அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஆராய்ச்சி பார்த்தா தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டார்க் டர்காய்ஸ் க்ரீன்னு சொல்லலாம், இல்லை எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா எமரால்டு க்ரீன்னு சொல்லலாம். ஓகேங்களா? கலர் வேரியேஷன்ஸ் இதுலேயும் தெரியுது. பட் எக்ஸாக்ட்லி இது வந்து ஒரு எமரால்டு க்ரீன் கலர், இல்லை டார்க் டர்காய்ஸ் க்ரீன் கலர். ஓகேங்களா? இந்த சாரியோட ப்ளவுஸ். ஓகே, ப்ளவுஸ் சேம் கலர், எல்லாத்துக்குமே மேட்சிங்காக உங்களுக்கு அதே ப்ளவுஸ் வந்துடும், சீக்வன்ஸ் ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே ஒரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேஸ்டல் லவ்வர்ஸ்க்கான ஒரு பீச்சிஷ் பிங்க் கலர். ஓகேங்களா? லைட்டு பேஸ்டல் பிங்க்குன்னு சொல்ல முடியாது, பீச்சிஷ் பிங்க் கலர்னு தான் சொல்ல முடியும். ஸோ இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் லாங் வியூவில். க்ளோசர் வியூவில் வரும்போது ரியல் கலர் தெரியுதுங்களா? இதுதான் எக்ஸாக்ட் கலர். இதில் அந்த வைர ஊசி பாருங்கள், சின்ன சின்ன கோடு மாதிரி எவ்வளோ ஃபைன் வீவிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ரியலி சொல்கிறேன், இந்த சாரீ வந்து ஒர்த் ஃபார் மணி. கலரு, குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்கு. ஈவன் இந்த ப்ளவுஸ் குவாலிட்டி கூட 2 குவாலிட்டி இருக்குது. வேறு சாரிக்கு இன்னொரு குவாலிட்டி வந்திருக்கு, அது வேறு வீவர் கிட்ட இருந்து வரும்போது. இதனோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக சில்கியாக இருக்குது மெட்டீரியல். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்கன்னா இப்படி மேலே மேலே காமிக்கிறாங்க, டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது நீங்கள் நினைப்பீங்க. பட்டு வந்து கையில் டச் பண்ணி பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான என்ன கலர் சொல்லலாம், அது ப்ரௌன் மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஒரு பிரிக் ரெட்டு. ஓகேங்களா? ப்ராப்பர் ரெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பிரிக் ரெட்டு ப்ரௌனிஷ் கலந்த மாதிரி ஒரு கலர். மருணுன்ட்டு சொல்ல முடியாது, இது பிரிக் ரெட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த சாரியோட ப்ளவுஸ் கலர் எல்லாமே நல்லா இருக்குங்க. ரியலி சொல்கிறேன், உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு குவாலிட்டியான வீடியோ உங்களுக்கு வருதுன்னாவே அந்த மெட்டீரியல் நல்லா இருந்தால் தாங்க வீடியோவோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. என்ன ஃபோனில் எடுத்தாலும் சரி, மெட்டீரியல் நல்லா இருந்தால் தான் வீடியோவும் நல்லா குவாலிட்டியாக வருது. இல்லைனா வீடியோ வந்து நல்லா வர்றதில்லை. நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் கலரை லைட்டை போட்டு இல்லைன்னா எடிட் பண்ணி அதனால தான் கலரு. ரியலி சாரீ குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நேற்று வைர ஊசி அந்த இது போட்டலையா 860, அவ்வளோ குட் ரிவ்யூஸ் நிறைய பேர் ரிசீவ் பண்ணிட்டா. எல்லாருமே வந்து ஒரு சிஸ்டரில் 10,000 ரூபா பட்டு சாரி மாதிரி இருக்குது சிஸ்டர்னு சொல்லிட்டு அப்படி பாராட்டிகிட்டே இருந்தாங்க.
அது வீடியோ அவ்வளோ அட்ராக்டிவாக ஆச்சு, அவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னா, ரெக்கமெண்டேஷனில் போயிருக்குன்னா சாரீ குவாலிட்டி நல்லா இருந்ததுனால தான் இந்த வீடியோவும் அந்த மாதிரி நல்லா வந்திருந்தது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா குவாலிட்டி தெரியும். சாரியோட வீடியோலேயே உங்களுக்கு வந்து குவாலிட்டி பேசுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு குவாலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலர் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போகிற கலர் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், இந்த வாடாமல்லி கலர் தான். ஓகேங்களா, இங்கிலீஷில் சொல்லணும் டார்க் மெஜந்தா கலர். ஒரு சூப்பரான கலர். நிஜமாவே இதில் பியோர் சில்க் சாரியில் வர ரேரஸ்ட் கலர் காம்பினேஷன். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம சுடிதார்லாம் இந்த மாதிரி நம்ம அவ்வளோ கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இதெல்லாமே வந்து பியோர் சில்கில் வர கலர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த சாரியோட ரேட்டு ஜஸ்ட் 999 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. ஓகேங்களா, ஷிப்பிங் காஸ்ட்டோடு சேர்ந்து உங்களுக்கு இது ஹார்ட்லி இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 930 ருபீஸ் தான் இது வருது. ஓகேங்களா, ஸோ ஒரு சாரியோட நான் வந்து ஷிப்பிங் காஸ்ட்டோடு சொல்கிறதுனால உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் சாரியோட அதெல்லாம் நீங்கள் டிடெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் கூட அதுக்கு யோசிச்சுட்டே இருக்கேன், ப்ளஸ் ஷிப்பிங்னு இனிமேட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் யோசிச்சுட்டே தான் இருக்கேன். இங்கே வந்து எங்களுக்கு ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து போகும்போது நிஜமாவே இங்கே வந்து எங்களுக்கு கொரியர் காஸ்ட் எல்லாமே ரொம்பவே ஹை. அதை நான் ரிப்பீட்டடாக நான் வீடியோஸில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இருந்தாலுமே உங்களுக்கு வந்து தி பெஸ்ட் ரேட்டில் தான் நம்ம ஜேகே சில்க்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தேவை. ஆர்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க. நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் தான் காசு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களை குறை சொல்லாதீங்க. நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்க வேண்டியது உங்களோட ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா உங்களோட பணம். நீங்கள் அதுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நான் அப்படி சொன்னேன், நான் இப்படி தான் நினச்சேன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே ஈஸியாக ப்ளேம் போடாதீங்க. ஏன்னா ஜென்யூனாக நடந்துக்கோங்க. எங்களோட ஜென்யூன் மிஸ்டேக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம், உங்களோட மிஸ்டேக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ராமா ப்ளூ ஷேட். ஓகேங்களா, இது ஒரு என்ன சொல்லலாம், டார்க்கான ஒரு ப்ளூ கலர், சுமதி கலர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த தமிழ்நாடு சேலம் சைடு எல்லாமே இதை வந்து சுமதி கலர்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒரு பீகாக்கில் இருக்கிற ப்ளூ ஷேட். ஓகேங்களா, ஒரு இதுவும் பியோர் சில்க் சாரீ தான். அந்த சாரியில் வர கலர்ஸ் தான் இது எல்லாமே. என்னோட ரியல் கலர் வந்து ப்ளவுஸ். ஓகேங்களா, ரியல் கலர் வந்து வரமாட்டேங்குது. ஒரு பீகாக் க்ரீனும் ப்ளூவும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலர். இதுவும் என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ். அந்த வாடாமல்லிக்கு அடுத்தது கண்டிப்பாக இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ். இந்த கலர் தான். சூப்பராக கலர் இருக்குது இதெல்லாமே. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இது வாங்குறவங்க கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதை மிஸ் பண்ணாதீங்க, யார் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் அந்த கலர். ஏன்னா ஒரு நல்ல கலர் தான் வந்து ஆக்சுவலி கலர் வரமாட்டேங்குது வீடியோவில். ஒரு சில கலர்ஸ் வந்து ஃபோட்டோஜெனிக்காக இருக்குது, நல்ல கலர்ஸ் வருது. நல்லா இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ஆக்சுவலி ஃபோட்டோஜெனிக்காக இருக்க மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலர். ஓகேங்களா, எப்படி ஃப்ளோவியாக இருக்குன்னு பாருங்கள் எடுத்து போடும்போதே. அதனோட ப்ளவுஸ். ஓகேங்களா, ஒரு சூப்பரான க்ரீன். இது வந்து நார்மலான க்ரீன் கிடையாது, ஒரு யூனிக்கான க்ரீன் காம்பினேஷன். 999 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தாங்க. வெரி வெரி அஃபோர்டபுள் ரேட். இது நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் 2500 ருபீஸ் ஒர்த் ஆஃப் சாரீ கட்டிட்டு போன மாதிரி பியோர் ஜார்ஜெட் சில்க் சாரீ மாதிரியே தான் எக்ஸாக்ட்லி இருக்கும். ஓகேங்களா, பியோர் ஜார்ஜெட் சில்க் வந்து இங்கே சவுத் இந்தியா சைடு ரொம்ப வந்து ட்ரெண்ட் இது கிடையாது, ஃபேமஸ் கிடையாது. பட் ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரா அந்த பக்கம், குஜராத் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபி இங்கே எல்லாமே வந்து பியோர் ஜார்ஜெட் சில்க்கு ஷிஃபான் சில்க்கு இதெல்லாமே வந்து ரொம்ப அங்கே வந்து வேல்யூபிள் இதாக பார்ப்பாங்க அதெல்லாமே. ஸோ அந்த மாதிரி நமக்கு எப்படி காஞ்சிபுரம் சாரீ எடுத்தால் ஒரு பெருமையாக இருக்குமோ அந்த மாதிரி அவங்க வந்து பனாரஸ் சாரீக்கு அப்புறம் இந்த பியோர் ஜார்ஜெட் சில்க்கு ஷிஃபான் சில்க்கு இதெல்லாமே வந்து காஸ்ட்லியான ஒரு சாரீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான மெஹந்தி க்ரீன் கலர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் 999 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாவ் கலர் தான். நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ராணி பிங்க். ஓகேங்களா, ஸோ ராணி பிங்க், ஹாட்டான ராணி பிங்க் கலர். தெரியுதுங்களா உங்களுக்கு கலரு? நான் க்ளோசர் வியூவில் காமிக்கிறேன். இந்த எக்ஸாக்ட் கலர். ஓகேங்களா, இதனோட ப்ளவுஸ்.
ஸோ சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ், நிஜமாவே சொல்கிறேன். ஃபுல் கலர் சார்ட்டுமே சூப்பரான கலர் சார்ட். எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி பியோர் சில்க் சாரீஸில் யூஸ் பண்ணுற டை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லா கலர்ஸுமே ட்ரெடிஷ்னலான கலர்ஸ், ரொம்பவே வந்து சாஃப்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலர். ஓகேங்களா. இந்த கலர் நேம் என்னன்னு சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல ஆக்சுவலி. இது ஒரு என்ன வைன், கிரேப் வைன்னு சொல்லுவாங்க. இல்லை நாகப்பழத்தில் மேலே ஒரு தோல் கலர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் கிரேப் வைனுன்ட்டு சொல்லலாம், இல்லை வைனுன்னு கூட சொல்லலாம். ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன் கலர் இது. ஓகேங்களா. ஸோ இதனோட ரியல் கலர் நான் க்ளோசர் வியூவில் கொண்டு வரேன். இதுதான் ரியல் கலர். மரூன் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. இது வந்து அந்த பீட்ரூட் கலரோ இல்லைனா வைன் கலரோ அந்த மாதிரி சொல்லலாம் அதுக்கு பேர். பட் மரூன் கிடையவே கிடையாது 100%. ஏன்னா இது வந்து பிங்க் இதில் இருக்குது. ஓகேங்களா. இதனோட ப்ளவுஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ப்ளவுஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ரியல் கலர். இங்கே தெரியுதுங்க ரியல் கலர். ஓகேங்களா. ஜஸ்ட்டு 999 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. நார்த் இந்தியா 30 rupees எக்ஸ்ட்ரா. ஈச் வந்து ஒரு பீஸ் தான் இருக்குது. இது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நீங்கள் உங்களுக்கு யார் வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் இது எப்பயுமே ப்ரீ புக்கிங் எடுக்க மாட்டோம். பட் இது ப்ரீ புக்கிங் எடுக்கிறோம். பட் கொஞ்சம் டிலே மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஒரு டிஸ்பேச் மட்டும் ஒரு 4-5 days கழிச்சு உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஓகே இல்லை. மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வச்சு ஒரு 1 week கேட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஓகேன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.